தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொன்னிலும் வெளியேறப் பெற்றது எது? 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப் பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பொன்னை நிரூபிக்க அதை தீயை பயன்படுத்தி புடமிட்டு பார்க்கிறோம். அதே போல தேவனை விசுவாசிக்கும் நம்மையும் நீதிமான்களா என்று நம்மை சோதித்து தேவன் அறிகிறார். சங்கீதம் 66:10-12 தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்வில் சோதனைகளை அனுமதித்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி வழிநடத்தி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை பயிற்றுவிக்கும் தேவனாக இருக்கிறார். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் சோதனைகளுக்கு உட்படாத வண்ணம் நாம் நம்மை காத்துக்கொள்ள தேவனுடைய கிருபையை நாட வேண்டும். லூக்கா 11:4 எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். நம்முடைய வாழ்விலும் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நம் பாவங்களை அறிக்கை செய்து நமக்கு பிறர் செய்த கொடுமைகள், நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள் அனைத்தையும் அவர்களுக்கு மன்னித்து நாம் தேவனிடத்தில் நமக்கு தீமை அணுகாதவாறு காத்துக்கொள்ள அவரை பற்றிக் கொள்வோம். எபிரேயர் 12:6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிறார். அவர் நம் மீது அன்பு வைத்ததினாலே நமக்கு அவர் சோதனைகளை கொடுத்தாலும் அவர் தாங்கி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், உத்தமனாக இருக்கும் பொழுது விசுவாசத்தில் உறுதியாக காணப்படும் பொழுது தேவன் தாம் வாக்குத்தத்தம் செய்த நித்திய ஜீவனை தருகிறார். ஆமீன்.